Good evening. So ஏற்கனவே 25 questions பார்த்தோம். மீதி 25 questions ஓட discussions சால்வ் பண்ணுவோம். ஓகே, இது வந்து ஸ்கொயர் ரூட் இன்சைட் ஸ்கொயர் ரூட் பண்ணணும். வாட் இஸ் கியூப் ரூட் ஆஃப் -1? ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 வந்து கண்டுபிடிக்க முடியாது. நெகட்டிவ் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து ஒரு தனி சாப்டர், ஒரு தனி ஹெட்டிங். அதுக்கு பேர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இமேஜினரி நம்பர் தான் வரும், ரியல் நம்பர் வராது. எனவே நெகட்டிவ் ரூட்டுக்கு வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு ரூட் எடுக்க முடியாது. ஆனா கியூப் ரூட் எடுக்கலாம். ஏன்னா எந்த நம்பரை 3 தடவை பெருக்கினா -1 வரும் அப்படிங்கிறதா அந்த கியூப் ரூட் கணக்கு. இங்க வந்து இதை வந்து கியூப் ரூட் ஆஃப் -1 அப்படிங்கிறது -1. அப்போ வாட் இஸ் -26 -7? ஸோ இதை வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டே போயிட்டே இருக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 அப்படிங்கிறது -1, கியூப் ரூட் ஆஃப் -1ங்கிறது -. அப்போ இங்கே ஏற்கனவே -26 இருக்கு. அப்போ இங்க ஒரு -1 இருக்கு. அது இது வந்து இப்படி ஃபுல்லா இருக்கும், அது ஃபுல்லா போயிருக்கும். அப்போ -27 வரும். அப்போ கியூப் ரூட் ஆஃப் -27 அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா -3. அப்போ இங்க பாருங்க -61 -3 -64 வரும். அப்போ கியூப் ரூட் ஆஃப் -64 அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா -4 வரும். therefore கியூப் ரூட் ஆஃப் -125 என்ன வரும் அப்படின்னா -5 வரும். ஸோ ஆன்சர் வந்து இதுல -5 தான் ஆன்சர். எப்பவுமே இங்க ஒரு nth ரூட்னு இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். nth root of negative number does not exist if n is even. nth root of negative number exists if n is odd. கியூப் ரூட் கண்டுபிடிக்க முடியும், ஃபிஃப்த் ரூட் கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஃபோர்த் ரூட்டோ ஸ்கொயர் ரூட்டோ நெகட்டிவ் நம்பருக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா 2 நெகட்டிவ் நம்பரை பெருக்குனா அது பாசிட்டிவ் ஆயிடும். ஆனா ஆட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்ஸ் பெருக்குனா நெகட்டிவ் ஆகும். ஸோ அதான் இங்கே கான்செப்ட். அடுத்து சிம்பிளிஃபை. எப்பவுமே ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் இப்படி A:B இருக்கு அப்படின்னா இதுவும் ஒரே யூனிட்ஸா இருக்கணும், ஒரே அழகா இருக்கணும். A கிலோமீட்டரும் B மீட்டராகவும் இருக்கக்கூடாது. ரெண்டும் ஒரே அழகா இருக்கணும். A மணியாகவும் B வந்து செகண்ட்ஸாகவும் இருக்கக்கூடாது, அல்லது மினிட்ஸாகவும் இருக்கக்கூடாது. மணினா 2 மணி, செகண்ட்ஸ்னா செண்டும். எப்பவுமே லோயர் இதுக்கு கன்வெர்ட், லோயர் இதுக்கு. அப்போ இதுக்கு உங்களுக்கு பேசிக்கா தெரியணும் வாட் இஸ் 1 ஹெக்டேர் அப்படி. 1 ஹெக்டேர் அப்படிங்கிறது ஒரு சதுரமான அந்த லேண்ட் இருந்துச்சு அப்படின்னு 100 மீட்டர் உள்ள ஒரு சதுர ஒரு ஏரியா இருக்குல்ல, ஒரு நிலம் இருக்குல்ல, இதுதான் 1 ஹெக்டேர்னு சொல்லக்கூடியது. 1 ஹெக்டேர். அப்போ ஒரு ஹெக்டேரோட டெஃபினேஷன் என்ன தெரியும்? 1 ஹெக்டேர் யாராவது சொல்ல முடியுமா? ஒரு ஹெக்டேரோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, 1 ஹெக்டேர் அப்படிங்கிறது 10,000 மீட்டர் ஸ்கொயர். நோட் பண்ணிக்கங்க. இது ஒரு ஹெக்டேருங்கிறது 10,000 மீட்டர் ஸ்கொயர். அப்போ வாட் இஸ் 1 ஹெக்டேர் இஸ் டு 150 மீட்டர் ஸ்கொயர்? 1 ஹெக்டேர் இஸ் டு 150 மீட்டர் ஸ்கொயர் என்ன கண்டுபிடிங்க. ஸோ ஒரு ஹெக்டேருங்கிறது 10,000 மீட்டர் ஸ்கொயர். அப்ப இங்க பாருங்க, இது 10,000 இஸ் டு இங்க 150 மீட்டர் ஸ்கொயர் இருக்கு. அப்போ 150 அதான் அடிங்க 0. அடுத்து 15 இருக்கு, 5ஆல் அடிக்கலாம். 3×5 15. இங்க 205. therefore answer is 200:3. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு நமக்கு ரேஷியோ தெரிஞ்சா மட்டும் இருக்காது, இன்னொரு கொஞ்சம் பொது அறிவுன்னு வேணும். அது என்ன அப்படின்னா, ஒரு ஹெக்டேருங்கிறது எவ்வளவுன்னு தெரியும். ஒரு ஹெக்டேர் அப்படிங்கிறது 10,000 மீட்டர் ஸ்கொயர். இதை நம்ம நம்பர் சொல்லி கொடுத்த அந்த வகுப்புலயே நீங்க பார்த்துருக்கலாம். ஒரு ஹெக்டேர் அப்படிங்கிறது தெரியணும். ஒரு ஹெக்டேர்னா இந்த ஒரு ஹெக்டேருங்கிறது ஏரியா ப்ராப்ளத்திலே வரணும். ஏரியா அப்படிங்கிற டாபிக்ஸ்லயே நம்ம சொல்லியிருப்போம் ஒரு ஹெக்டேருங்கிறது எவ்வளவு. இதை சுருக்குங்க, கிளாரிட்டிக்காக கொஞ்சம் பெருசாக்குறேன். இதை நானே எழுதிடுறேன். 3⁻³ to the power -2 divided by, எப்பவுமே இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையும் கூடுமான வரைக்கும் பிரைம் நம்பர்லயே எழுதணும். அதனாலதான் அது பிரைம் நம்பர்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே எல்லா காம்போசிட் நம்பரையுமே பிரைம் நம்பர்ல எழுத முடியும். சப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க 2 3 2 இருக்கு. அப்ப இந்த 4ஐயும் வந்து பிரைம் நம்பர்ஸ்ல எழுதுங்க. இப்போ 4ஐயும் பிரைம் நம்பர்ஸ்ல எழுதுனீங்க அப்படின்னா என்ன வரும்? 4 என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதை மட்டும் தனியா எடுத்து எழுதுறேன் பாருங்க. இங்க இதை மட்டும் தனியா உங்களுக்கு காமிக்கிறேன், இந்த ஸ்டெப் எழுதாம. அப்போ 4⁻²எப்படி எழுதலாம் அப்படின்னா, 4⁻² அப்படிங்கிறது 2 ஸ்கொயர். 4 2 ஸ்கொயர்னு எழுதலாம், -2 எழுதலாம். அப்ப நமக்கு தெரியும் A⁴M⁴n. அப்போ திஸ் இஸ் 2⁻⁻4 ஆயிடும். அப்போ இந்த இடத்துல என்ன எழுதலாம் அப்படின்னா, இந்த இடத்த அடிச்சுட்டு இதை வந்து நான் என்ன பண்ண போறேன், 2⁻⁻4. ரெண்டு ஒண்ணுதான். இப்ப எல்லாத்தையுமே சுருக்குவோமா? ஒண்ணு. இதை பாருங்க, திஸ் இஸ் 3⁻⁻6 into 2⁻⁻6 A⁴M⁴n. இது பாத்தீங்கன்னா by 2⁻⁻8 into 3⁻⁻4 into 2⁻⁻4.
படிக்கலாம் மேலே இங்கே இது மேல வந்துச்சுன்னா பாசிட்டிவா இங்க 3 பவர் -4 மேல வந்தா 3 பவர் +4 ஆகும். அப்ப 3 3 அடிச்சீங்க அப்படின்னா this is 3 பவர் -2 ஆகும். இங்க கீழே -8 இருக்கு -4 இருக்கு. அப்போ -8 -4னா -12. அப்போ -12 இருக்கு மேல வந்ததுன்னா +12 ஆகும். அப்போ +12 னா இங்க -6 இருக்கு. So therefore this becomes 2 பவர் +6 ஆகும். பாத்தீங்க அப்படின்னா this is 3 பவர் -2 into 2 பவர் 6. அப்போ இதை எப்படி எழுதலாம் கீழே இது கொண்டு வந்துருங்க சரிங்களா. அப்போ மைனஸ் வந்து கீழே எப்பவுமே கொண்டாந்துருவோம். ஸோ அப்போ 2 பவர் 6 by 3 பவர் +2 ஆயிடும். அப்போ சொல்லுங்க what is 2 பவர் 6? 2 6 தடவை பெருக்கிறோம் 64 by 9 64 by 9. ஸோ 9ல எத்தனை 64ல எத்தனை 9 இருக்கு 9 7 63 சரிங்களா. அப்போ 7 9 63 மீதி 1/9. therefore answer is ஃபாஸ்டா போடணும். திரும்ப சொல்லியிருக்கேன் எனி ஆப்டிடியூட் ப்ராப்ளம் கேன் பி சால்வ் அண்டர் 40 செகண்ட்ஸ். திஸ் இஸ் அகைன் 40 செகண்ட்ஸ் ப்ராப்ளம். இது எக்ஸாம்ல போடும்போது நேரா இந்த ஸ்டெப்ஸ் மட்டும்தான், இந்த 3 ஸ்டெப்ஸ் மட்டும்தான். இது எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க. இந்த ஸ்டெப்ஸ் மட்டும்தான், இதை மட்டும்தான் எக்ஸாம்ல போடும். இதெல்லாம் தேவை. இது எக்ஸ்பிளனேஷனுக்காக அந்த ரெட் கலர்ல இருக்கு. இந்த பச்சை கலர்ல இருக்கிறது மட்டும் தான் நீங்க எக்ஸாம்ல போட வேண்டியது. அது எவ்வளவு நேரம் ஆகும் 40 செகண்ட்ஸ் கூட ஆகாது. எக்ஸ்பிளனேஷனுக்காக கொஞ்சம் கூட வரலாம். அடுத்த கேள்வி, இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா a³ - b³ ஏற்கனவே போட்டோம். a² + ab + b². நமக்கு தெரியும் இப்படி எழுதினாலே உடனே என்ன போட்டலாம், this is nothing but a - b. இதெல்லாம் பேனாவே எடுக்காம ஆன்சர் பண்ண முடியாது. அப்போ what is a? ஏங்கிறது 9.6 - 5.4. வெரி குட், கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஸோ therefore the answer is 4.2 is the answer. இதெல்லாம் ஏற்கனவே போட்டிருக்கோம். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ப்ராப்ளம். பட் இந்த இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் a³ - b³ ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். a³ - b³, a³ + b³. இது கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் இன் மேத்ஸ். இங்க பாருங்க, x is equal to 1 + 1/1 + 1/1 + 1 அப்படின்னு இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டு இருக்கு. இன்ஃபினிட்டில இருந்து எத்தனை நம்பர்ஸ் எடுத்தாலும் மீதி இன்ஃபைனைட் நம்பர்ஸ் தான் இருக்கும். அந்த கான்செப்ட் இதில் போடும்போது திஸ் இஸ் நத்திங், நல்லா புரிஞ்சுக்கங்க கொஞ்சம். x is equal to 1 + 1/. இந்த கீழே இருக்கிறத பாருங்களேன், இது எப்படி இருக்கு சொல்லுங்க. இது எந்த மாதிரி இருக்கு சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். 1 + 1/ன்னு நான் பிராக்கெட்ல போட்டிருக்கேன், ப்ளூ கலர் பிராக்கெட்ல போட்டிருக்கேன் தெரியுங்களா. இது எது மாதிரி உள்ளது, அதுதாங்க எக்ஸ். எக்ஸ் என்ன பாருங்க, எக்ஸ பாருங்க 1 + 1/ன்னு இருக்கு. அதே மாதிரி தானே இருக்கு, இங்க மேல இருக்க நம்பர் மாதிரி தானே இருக்கு பாருங்க. எக்ஸுங்கிறது என்னது 1 + 1/1 இதே மாதிரிதான் இருக்கு 1 + 1/. அப்போ இது வந்து பை எக்ஸ். இந்த கான்செப்ட் புரியுதான்னு மட்டும் பாருங்க. இதுதான் இன்ஃபைனைட்டோட கான்செப்ட். இன்ஃபைனைட்ல இருந்து 2 நம்பரோ எத்தனை டேர்மோ எடுத்தாலும் மீதி இன்ஃபைனைட் தான் இருக்கும். இது அவ்வளவுதான். இது முடிஞ்சதுன்னா தட்ஸ் ஆல். therefore x is equal to, இங்க x வரும், இங்க x ஓட x பெருக்கினீங்கன்னா x + 1. therefore x into x என்னது, x² is equal to x + 1. therefore this implies x² - x - 1 is equal to 0. x² - x - 1 is equal to 0. therefore the answer is D. புரிஞ்சுதா? இது யாருக்காவது திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? எக்ஸ் என்னவோ அதான் அந்த பிராக்கெட்ல இருக்கு, நல்லா புரிஞ்சுங்க. எக்ஸ பாருங்க, எக்ஸோட எக்ஸுங்கிறது என்னது 1 + 1/1 + x. இது வந்து அப்படியே இன்ஃபைனைட்டா போயிட்டு இருக்காது. டினாமினேட்டர் உள்ளது மட்டும் எக்ஸ் கிடையாது, அது கீழே உள்ளது எக்ஸ் தான். எக்ஸ் 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 எக்ஸ். ஸோ அப்போ இது வந்து ஒரு எக்ஸ்ன்னு போகும். இது வந்து வெரி ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம். இப்போ நம்ம பார்த்ததுலேயே ஒரு நல்ல கொஸ்டின் அப்படின்னா இந்த கொஸ்டின் தான். ஸோ 1 + 1/, this is nothing but x. இன்ஃபைனைட் நம்பர்ஸ்ல எத்தனை நம்பர்ஸ் எடுத்தாலும் திரும்ப இன்ஃபைனைட் தான். ஸோ அதுதான், அதை சிம்பிளிஃபை பண்ணா இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பவர் 9 டிவைடட் பை 10 பவர் 24. அப்ப இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதை 10 பவர் 3ன்னு எழுதலாம்ல. 10 பவர் 3 பவர் 9 டிவைடட் பைன்னு சொல்றாங்க. அப்ப கீழே 10 பவர் 24. அப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 பவர் a பவர் m பவர் n 10 பவர் 27 டிவைடட் பை 10 பவர் 24 which is equal to 10 பவர் 3. 10 பவர் 3 என்னது 1000 is the answer. பேசிக் சிம்பிளிஃபிகேஷன். அடுத்த கொஸ்டின், ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா if a plus b plus c equal to 0. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சிம்பிளிஃபிகேஷன்லையும் நம்மளுடைய புத்தகத்திலையும் பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஃபிகேஷன் வீடியோஸ்லையும் இந்த புத்தகத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா இருக்கும். இது ஒரு முக்கியமான ஃபார்முலா சிம்பிளிஃபிகேஷன். a³ + b³ + c³ is equal to 3abc. எப்போ 3abcன்னு சொல்லுவோம்னா, if a plus b plus c is equal to 0. a plus b plus c equal to 0னா அப்ப a³ + b³ + c³ 3abcன்னு எழுதிடலாம். அப்ப இதை எப்படி இங்க அப்ளை பண்றதுன்னா, இங்க பாருங்க, இதுதான்
இது 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 இதுதான் a cube b cube b க்குன்னு போட்டிருக்காங்க. இங்க என்ன போட்டிருக்காங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா a minus b whole cube plus ப்ராப்ளத்தை அப்படியே எடுத்து எழுதுறேன் plus c minus a whole cube divided by 9 a minus b b minus c c minus a. இங்க பாருங்க மேல உள்ள நியூமரேட்டர் மட்டும் எடுத்துங்க பாருங்க a minus b whole cube plus b minus c whole cube plus c minus அதுல a b c க்கு பதிலா a minus b b. What is a plus b plus c? இந்த மூணு டேர்மையும் கூட்டுங்க a minus b plus b minus c plus c minus c கூட்டா 0 வருது. அப்ப நான் என்ன பண்ணலாம்னா a minus b whole cube plus b minus c whole cube plus c minus whole cube இதை எப்படி எழுதலாம்? அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 into a minus b b minus c c minus a ன்னு எழுதலாம். ஏற்கனவே கீழே பாருங்களேன் இருக்கு 9 into a minus b b minus c c minus a இருக்கு. அப்ப எல்லாத்தையும் அடிச்சிட்டீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? you get answer is 1/3. இந்த ஃபார்முலா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. a cube plus b cube plus c cube is equal to 3abc னா எப்போ 3abc? அது இப்போ எப்படி இருக்குன்னா if whenever a plus b plus c equal to 0 then a cube plus b cube plus c cube is equal to 3abc. அடுத்தது பாருங்க surds னு சொல்லக்கூடியது. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா what is 1/1 plus root 2 1/1 plus root 2. இது எப்பவுமே நம்ம வந்து மொதல் சின்ன நம்பரை வச்சுட்டு பெரிய நம்பர் எழுதலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால சரிங்களா, அது 1/√2 + 1ன்னு வந்து இது எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பெருக்கணும், √2 - 1 பெருக்கணும். இதோட காஞ்சுகேட், இதோட இணை எண்ணால பெருக்கணும், √2 - 1. அப்படி பெருக்குனீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா கீழே பாருங்க a² - b², இது ஏற்கனவே பார்த்துருக்கோம், கீழே 1 தான் வரும், மேல √2 - 1 வரும். அதே மாதிரிதான் இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் பண்ணீங்கன்னா இதுக்கு என்ன ஆன்சர் வரும் தெரியுங்களா? இது ஒவ்வொன்றுக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா √2 - 1 வரும். அதே மாதிரி இதுக்கு பாருங்களேன் 1/√3 - √2 √3 - √2 பெருக்குனீங்க அப்படின்னா மேல √3 - √2 வரும். அதே மாதிரிதான் இதையும் √4 - √3 வரும். இப்படியே பெருக்குனீங்கன்னா கடைசியில √100 - √99 வரும். இங்க பாருங்க இது எல்லாமே அடிபட்டு போயிடும். √2 அடிபட்டு போயிடும், 3 அடிபட்டு போயிடும், இந்த 4 அடிபட்டு போயிடும், 99 இங்க வரும், அடிபட்டு போயிடும். இப்ப கடைசியில உங்களுக்கு என்ன தெரியுமா இருக்கும்? √100 - 1 வரும். What is √100 - 1? 10 - 1, which is nothing but 9. So the answer is C is the answer. This is very standard problem. அப்படியே சர்ட்ஸோட கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இங்க பாருங்க இந்த டேர்மை எப்படி போடலாம் அப்படின்னு திரும்ப எடுத்து சொல்றேன். 1/√3 + √2 இந்த செகண்ட் டேர்ம் எப்படி, இதே மாதிரி தான் தேர்ட் டேர்ம் எல்லாமே வரும். இன்னொரு ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏற்கனவே சொல்லிட்டேன், செகண்ட் டேர்ம் எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் டேர்ம் சொன்னோடனே அதே மாதிரி நீங்க போட்டலாம், இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ 1/√3 + √2 அதை வந்து √3 - √2 √3 + √2 × √3 - √2. நீங்க √2 + √3ன்னு வச்சாலும் ஆன்சர் ஒன்றும் தப்பு வரும், அதே தான் வரும். 1/√2 + √3 இங்கே சார் மாத்தி எழுதுறீங்க, தப்பே கிடையாது, நீங்க எழுதிக்கங்க. 1/√2 + √3 எழுதி இங்க √2 - √3 போடணும். நெகட்டிவ்ல வர்றதுக்காக அவாய்ட் பண்ணு. ஃபைனல் ஆன்சர் இதே தான் வரும். ஸோ √3 - √2 √3 இது a + b × a - b a² - b², 3 - 2 1 வரும். therefore √3 நெக்ஸ்ட் क्वेश्चन. இதோட மதிப்பு கேக்குறாங்க. -1/216 to the power -2/3 ab power n is equal to a power n by b power n. so this is equal to, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து -1 to the power -2/3 கீழே வந்து பாத்தீங்கன்னா 216 to the power -2/3 மொத நியூமரேட்டரை இருக்கும். நியூமரேட்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த -2 அப்படியே கொண்டு வருவோம்ல, to the power -2 to the power 1/3. what is -2 to the power -1 to the power 1/2? -1 to the power 1/2 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/, இங்க பாருங்க இந்த இதை மட்டும் தனியா எழுதுறேன் பாருங்க, -1 to the power -2 is equal to 1/-1 to the power +2. 1/-1 to the power +2 என்னதுன்னா இது 1 ஆயிடும், -1² 1 ஆயிடும். இப்போ 1/1 1/1 1 ஆயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது 1 ஆயிடும். கியூப் ரூட் ஆஃப் 1 1ன்னா என்ன அர்த்தம்? அதுவும் 1 தான். therefore இது எல்லாமே 1 ஆயிடும். இந்த மேல உள்ளது எல்லாமே 1 ஆயிடும். கீழே உள்ளது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அதை மேல கொண்டாந்து எழுதிடலாம். 216 to the power 2/3 +2/3ன்னு வந்தோம். ஏன்னா கீழே மைனஸ் இருக்கா, மேல வந்து இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணு. this equal to இது 1 ஆயிடுமா? அப்ப நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம 216 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். this is nothing but 6³
அப்போ 6 cube to the power 1 by 3 to the power 2 இதானே இந்த 2 1 by 3 அப்படியே பிரிச்சிட்டேன் 6 cube to the power 2 6 வரும் so this is equal to 6 squared வரும் so 6 squared அப்படின்னா answer is 36 very good so answer is 36 is the answer plus 36 வேற மெத்தட்ல கூட இதை போடலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மைனஸ் ஆக்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இப்படி எழுதிடலாம் 216 by minus 1 அல்லது மைனஸ் அப்போ 216 by minus 1 to the power 2 by 3 வந்துடும் அப்படியே இதை வந்து இதாக்கியிருக்கேன் இது இங்க வரும்ல அதை அப்படியே பெருக்கியிருக்கேன் அதை வச்சு நீங்க சால்வ் அதாவது 1 பைன்னு வரும்ல 1 by plus 3 அந்த மாதிரி இதை வச்சு நீங்க சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அந்த மைனஸ் 1 to the power 2 by 3 நமக்கு 1 ஆயிடும் அப்போ மேல இது மட்டும் தான் தருது இதே கிட்டத்தட்ட இதே கான்செப்ட் இங்க minus 1 ஸ்கொயர்டு வரும் ரெண்டு ஒன்று தான் minus 1 to the power minus 2 1 தான் plus 1 a is equal to கொடுத்துட்டாங்க bங்கிறது 1 plus a by 2 இதுல இருந்து 1 plus a by 2 அப்போ b exceeds a by b ஆனது a காட்டிலும் எவ்வளவு பெரிது அப்படிங்கிறது கொஸ்டின் find the value of a a ஓட மதிப்பு கண்டுபிடிங்க கூட்டத்தானே what is a ங்கிறது என்னது 8 LCM இங்க 8 plus 4 plus 2 plus 1 is equal to என்னது 8 4 12 12 3 15 by 8 இதான் a what is b bங்கிறது என்னதுன்னா 1 plus a by 2 ன்னு சொல்றாங்க a by 2 னா என்னதுன்னா this by 2 அப்போ a by 2 அப்படின்னா 15 by 16 அர்த்தம் which is nothing but 16 எடுத்தீங்கன்னா 16 plus 35 31 so what is question என்னன்னா நமக்கு தெரியும் இதுல எது பெருசு அப்படின்னா இதுல வந்து bங்கிறது பெருசு அப்போ what is b minus a கண்டுபிடிக்கணும் b minus a ங்கிறது 31 by 16 minus 15 by 8 which is equal to 16 is the LCM இங்க 31 minus 30 so answer is 1 by 16 1 by 16 is the answer if a and b are two non-zero rational numbers then the value of a இது ரொம்ப சிம்பிள்ங்க பார்க்கறதுக்கு தான் சரிங்களா இது என்ன அப்படின்னா இதை சுருக்குறீங்கன்னா போதும் என்ன சுருக்கணும் அப்படின்னா 2 plus root 3 by 2 minus root 3 is equal to என்ன பண்ணணும் 2 plus root 3 by 2 minus root 3 மேலே கீழே இதோட இணை இயல் அல்லது காஞ்சுகேட்டால பெருக்கணும் காஞ்சுகேட்டால பெருக்கிறீங்கன்னா 2 plus root 3 by 2 plus root 3 கீழே a plus b into a minus b 2 square 4 minus 3 1 ஆயிடும் மேல 2 plus root 3 into 2 plus root 3 whole square ஆகும் what is 2 plus root 3 into 2 plus root 3 whole square அப்ப 2 square plus 3 plus 2ab 2 into 2 னா 4 root 3 simplify பண்ணி சொல்லுங்க ஆன்சர் பண்ணுங்க so this is equal to கீழே ஒன்று வந்துடும் அதனால பிரச்சனை இல்லை மேல 7 plus 4 root 3 அப்ப என்ன கேட்கறாங்க b இன் மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க அப்ப b இன் மதிப்பு என்னது 4 so 4 தான் ஆன்சர் நார்மல் third simplification problem அடுத்த क्वेश्चन பாருங்க பிளஸ் அப்படினா பெருக்கல்னு அர்த்தம் அப்ப என்ன கண்டுபிடிக்கணுமோ அத நம்ம எழுதிரோம் ஒரு தடவை 6 minus 9 plus 8 into 3 divided by 20 என்னன்னு கேக்குறாங்க this is equal to என்னன்னு கேக்குறாங்க ஆனா அது அப்படியே கூட்ட கூடாது போர்ட் மாஸ் அப்ளை பண்ணனும் ஆனா முதல்ல சில மாற்றங்கள்லாம் பண்ணனும் என்னன்னா என்ன சொன்னா பிளஸ் அப்படினா பெருக்கல்னு அர்த்தம்ப்பா எங்கெல்லாம் பிளஸ் இருக்கோ அங்க பெருக்கலை போட்டுடு அடுத்து மைனஸ்னா பிளஸ்னு அர்த்தம் மைனஸ் இருக்கிற இடத்துல பிளஸ் போடும் அடுத்து இன்ட்னா டிவிஷன் அர்த்தம் இன்ட் இருக்கிற இடத்துல டிவிஷன் போடும் அடுத்து டிவிஷன் இருந்ததுன்னா வகுத்தல்னா அது கழித்தல்ன்றாரு அவ்வளவுதான் அப்ப 6 இதுக்கு பதிலா 9 3 20 இப்ப இதோட மதிப்பை கண்டுபிடிக்கும் இப்ப போர்ட் மாஸ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் 6 plus 9 முதல் வகுத்தல் வகுத்தல்ங்கும் போது இங்க இன்ட் இருக்கா 8 by 3 8 வகுக்க முடியாது அதனால 8 by 3 ன்னு போட்டுருவோம் minus 20 அடுத்து பாருங்க பெருக்கலை பண்ணணும் பெருக்கல் அடிச்சீங்கன்னா இது வந்து அடிபட்டு போயிடும் 3 அப்ப 6 plus 8 3 24 minus 20 அப்ப இது எவ்வளவு 4 plus 6 so answer is 10 so answer வந்து 10 very good நீங்க லைவ்ல இப்போ ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்ணும்போது இந்த இது தெரியலைன்னு வச்சுக்கீங்களேன் இந்த क्वेश्चंस கொஞ்சம் கிளாஸ் சின்னதா இருந்ததுன்னா நீங்க என்லார்ஜ் பண்ணிக்கலாம் மொபைல்ல நீங்க வந்து அப்படியே ஸ்வைப் பண்ணீங்கன்னா என்லார்ஜ் ஆகும் தானே அது சின்னதா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க பெருசு பார்த்துக்கலாம் எந்தெந்த லெட்டர்லாம் பெருசு பண்ணணுமோ அதை பெருசு பார்த்துக்கலாம் லேப்டாப்ல அட்டெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிரச்சனை இல்லை அது பெருசாவே தெரியும் மொபைல்ல நீங்க எது வேணாலும் பெருசுபடுத்திக்கலாம் இதுல சின்னதா இருந்தாலும் பெருசுபடுத்தி பார்த்துக்கலாம் எது கிளியர் அடுத்து சுருக்குக இதை சுருக்கிறது தான் x squared minus 25
அது என்னதுன்னா a square minus b square 5 squareங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ this is x plus 5 into x minus 5 by என்ன இருக்கு x plus 3. இங்க டிவிஷன் இருக்கு சரிங்களா, இங்க டிவிஷன் இருக்கு. அப்ப டிவிஷன் இருக்கிறதுனால இது மேல வந்துரும், இது கீழே வந்துரும் சரிங்களா பெருக்கும் போது. அப்ப x squared minus 3 அது a plus b x squared minus 3 square. அப்ப என்ன வரும் அப்படின்னா x plus 3 into x minus 3 வரும். கீழே வந்து பாத்தீங்கன்னா x plus 5 whole square. அப்ப x plus 5 whole square எப்படி எழுதலாம், x plus 5 into x plus 5 ன்னு எழுதலாம். அப்ப இதெல்லாம் அடிபட்டு போயிடணும் பார்ப்போம். இது அடிபட்டு போயிடும், இது அடிபட்டு போயிடும். அப்ப இருக்குது என்னதுன்னா x minus 5 x minus 3 கீழே x plus 5. therefore option is B. very good. அடுத்து 140 இது சிம்பிளிஃபிகேஷன். எதை சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க அப்படின்னா m by m plus 1 plus 1 by m plus 1 plus 1 by m square minus 1. இதுவும் plus 1 தானே, 2 plus 1. அப்போ இதை நம்ம கூட்டணும், LCM எடுக்கணும். இது m plus 1 m plus 1 நமக்கு தெரியும். m square minus 1ங்கிறது என்னது, m square minus 1ங்கிறது m plus 1 into m minus 1. அப்போ இதையே நம்ம LCM எடுத்துடலாம். m square minus 1 LCM எடுத்துடலாம். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா m into m minus 1 plus இங்க 1 into m minus 1 plus 1. அவ்வளவுதான். அடுத்த லைன் ஆன்சர். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. m square minus m plus m minus 1 plus 1. இதெல்லாம் அடிபட்டு போயிடும் பாருங்க, m அடிபட்டு போயிடும், minus 1 minus 1. therefore m square by m square minus 1. வெரி குட், ரொம்ப ஃபாஸ்டா போட்டீங்க. நிறைமதி நிறைமதி போன குரூப் 4 எழுதுனீங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? அடுத்து பாருங்க. ஸோ வாட் இஸ் திஸ்? 9 குரூப் 1 ப்ரிப்பேர் பண்றீங்க. வெரி குட் வெரி குட். ஸோ வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் த வேல்யூ? திஸ் இஸ் AB by C. இது AB by Cங்கிற கலப்பு பின்னம் இன்டு 999. இதோடைய மதிப்பு என்னவாக இருக்கும்? அது என்னவாக இருக்கும் அப்படின்னா இதையும் பெருக்கணும் பிளஸ். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா திஸ் இஸ் 999 இன்டு 999. இந்த மதிப்பை எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா இது எல்லாத்தையும் பெருக்கிட்டு இருக்க வேணாம். இதை நீங்க பெருக்கினீங்கன்னா 1ல முடியும், பிளஸ் ஒரு நம்பர் 5ல முடியுற நம்பரை கூட்டினீங்கன்னா 6ல முடியும். அப்ப 6ல முடியறது ஒரே ஆன்சர். therefore B is the option. so this is the intelligent way of answering the questions. நான் சொல்றது புரியுதா? நீங்க 999 into 999 பெருக்கி அப்புறம் போய் 995 ஓட ஆட் பண்ண வேணாம். அது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா 1ல முடியும். 5 5 plus 1 6ல முடிஞ்சது. so therefore option is B. next question, what is the answer? இதுக்கு நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா what is a plus b plus c whole square formula தெரியணும். a plus b plus c whole square formula என்னது? a square plus b square plus b square plus 2ab plus bc plus c. அப்போ இது கேக்குறாங்க, இதுல எல்லாமே தெரியும். what is a plus b c whole square? a plus b plus c 13. அப்போ 13 square னா 169 is equal to what is a square plus b square னா அது 16 square plus 2 into. உடனே ஆன்சர் சொல்லிடலாம். what is answer? immediate சொல்லிடலாம். therefore ab plus bc plus ca is equal to 169 minus 69 100 100 divided by 2. so therefore answer is 50. very good, answer is 50. next question. இது ஏற்கனவே ஸ்கொயர் ரூட் கான்செப்ட்ல ஒரு क्वेश्चंस பார்த்திருக்கோம், எப்படி எழுதுறதுன்னு சொல்லியிருக்கேன். அதை நல்லா கவனிங்க. ஏன்னா இதுக்கு இந்த எக்ஸுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்ப அது ஸ்கொயர் ரூட் ஃபார்மேட்ல எழுதணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ திஸ் இஸ் 3 plus 2 into இதை நம்ம பிரிக்கணும். 2 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 1 into 2ன்னு பிரிக்கலாம் சரிங்களா. அது ரெண்டையும் நம்ம ஸ்கொயர் பண்ணி எழுதுனீங்கன்னா 3 வரணும். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்க பாருங்க, திஸ் இஸ் ஈக்குவல் டு √1 ஸ்கொயர் பிளஸ் √2 ஸ்கொயர், அதாவது a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2 into √1 into √2. புரியுதா? அது a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல அதை எழுதியிருக்கேன். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் அது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 3 தான் வரும், பிளஸ் 2ab அதே √1 into √2. அப்ப அதை எப்படி எழுதலாம்? this is nothing but 1 plus √2 whole square. அப்போ x is equal to 1 plus √2 whole square. அப்போ what is root x is equal to? root xங்கிறது என்னது அப்படின்னா 1 plus √2ன்னு பேர். அடுத்து 1 by root x கேக்குறாங்க, அதை கண்டுபிடிப்போம். இது root x கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து 1 by root x. 1 by root x is equal to 1 by 1 plus √2. அப்போ மேலே இங்கேயும் பெருக்கலாமா? 1 minus √2 by 1 minus √2. இது அடிபட்டு போயிடும். ஸோ 1 minus 1. therefore this is √2 minus 1 ஆயிடும். கீழே மைனஸ் வரும், அதனால √2 minus 1. அதனால தான் நம்ம எழுதும் போதே 1 plus √2 √2 plus 1 எழுதுறீங்க.
இந்த மைனஸ் வராது. அப்போ நம்ம கேட்டிருக்க கண்டுபிடிங்க. அப்போ what is root x minus 1 by root x இதான கேட்டிருக்காங்க. நான் ரெண்டுமே கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். இதுவும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், root x கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். root x ங்கிறது 1 plus root 2 minus. So what is the value? Very good. 2 is the answer. 3x squared minus 6x plus 4 is equal to 0 என்ற சமன்பாட்டின் தீர்வுகள் வந்து ஆல்பா பிளஸ் பீட்டான்னு சொல்றாங்க. அப்போ அதை தீர்க்கணும். தீர்க்கிறதுக்கு நீங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஆல்பா கமா பீட்டா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பார்த்துருக்கோம். மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac by 2a. அது பிளஸ் போட்டிங்கன்னா ஆல்பா கிடைக்கும், மைனஸ் போட்டிங்கன்னா பீட்டா கிடைக்கும். ஏங்கிறது பிளஸ் 3, பிங்கிறது மைனஸ் 6, சிங்கிறது 4. அதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆல்பா கண்டுபிடிச்சிக்கலாம், பீட்டா கண்டுபிடிச்சிக்கலாம். அல்லது ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல உங்களால போட முடிஞ்சதுனாலும் நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். எனக்கு ஆல்பாவும் பீட்டாவும் கண்டுபிடிங்க. வாட் இஸ் ஆல்பா அண்ட் பீட்டா? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சப்போஸ் எனக்கு அந்த ரூட்ஸே வேணாம் சார், நான் எப்படி சார் ஷார்ட்டா கண்டுபிடிப்பேன் அப்படின்னா, ஷார்ட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஏற்கனவே உங்களுக்கு நீங்க பாருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கேட்கறது ஆல்பா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்பா. இதை அப்படியே இது பண்ணுங்க. இட்ஸ் நத்திங் பட் ஆல்பா பீட்டா, இங்க ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். எனக்கு இந்த மாதிரி குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டா இதுல இருந்து என்னால சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா கண்டுபிடிக்க முடியும். ஆல்பா பிளஸ் பீட்டா அப்படிங்கிறது மைனஸ் பி பை ஏ ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன். ஸோ மைனஸ் பி பை ஏ, மைனஸ் பி பை ஏ அப்படின்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் 6 by 3. ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டா 2 ஆயிடும். அடுத்து ஆல்பா பீட்டாங்கிறது சி பை ஏ, சி பை ஏங்கிறது என்னதுன்னா 4 by 3 ஆயிடும். அப்போ இது ரெண்டு எனக்கு தெரியும். அப்போ ஆல்பா பீட்டா போட்டுருவேன். பட் ஆல்பா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் எனக்கு இங்கே தெரியல. அப்போ இதுக்கு ஒரு ஐடென்டிட்டி நான் யூஸ் பண்ணுவேன். வாட் இஸ் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்? திஸ் இஸ் நத்திங் பட் ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர். அப்போ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab வரும். அப்போ மைனஸ் 4 ஆல்பா பீட்டா வரும். அப்போ இங்க பி ஸ்கொயர் இங்க வந்து மைனஸா 2 தான் வரும். மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. அப்போ பாருங்க, இது ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 2 ஆல்பா பீட்டா, இங்க மைனஸ் 2 ஆல்பா பீட்டா, ரெண்டு பட்டா இது வந்துடும். அப்போ இது எழுதி இருக்கிறது கரெக்ட். அப்போ இப்போ நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ வாட் இஸ் த வேல்யூ? வாட் இஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர்? ஆல்பா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் 4 மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. 2 ஆல்பா பீட்டா அப்படின்னா 2 இன்டூ ஆல்பா பீட்டாங்கிறது 4 by 3 டிவைடட் பை வாட் இஸ் ஆல்பா பீட்டா 4 by 3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு அடிச்சு கண்டுபிடிங்க. திஸ் இஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 4 minus 8 by 3 கீழே 4 by 3. அப்போ 3 3 அடிபட்டு போயிடும். மேலே 4 3 12, 12 minus 8 by 4, 12 minus 8 by 4ங்கிறது 4 by 4. This is equal to 1. So therefore value is equal to 1. ஸோ நாங்கள் யூஸ் பண்ண கான்செப்ட் இல்லை, இந்த ஃபார்முலாலாம் தேவையில்லை. இதை கண்டுபிடிக்கலாம், பட் லேட் ஆகும். அப்போ நான் இதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, திஸ் இஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. whenever two roots are given, sum of the roots அப்படிங்கிறது minus b by a, product of the roots அப்படிங்கிறது c by a. minus b by a, இந்த ஆல்பா பீட்டாங்கிறது ரூட்ஸ். ஸோ வாட் இஸ் ஆல்பா? ஆல்பாங்கிறது ஒரு ரூட்டு, பீட்டாங்கிறது இன்னொரு ரூட். சரி, இது ஏபிசிங்கிறது என்ன அப்படின்னா, கொடுத்துருக்க குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட்ல எழுதணும். ax square plus bx plus c equal to c அப்படி எழுதணும்னா this is abc. ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டா, ஆல்பா பீட்டா. ஸோ இது உங்களுக்கு தெரியணும். ஆல்பா பிளஸ் பீட்டா, சம் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், இந்த ஃபார்முலா தெரியும். இது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம், நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். வாட் இஸ் 1 minus 1 by 3? 1 minus 1 by 3 போட்டீங்க அப்படின்னா அது வந்து 2 by 3ன்னு வரும். வாட் இஸ் 1 minus 1 by 4 அப்படின்னா 4 minus 3, 3 by 4ன்னு வரும். இது வந்து 4 by 5ன்னு வரும். ஸோ அது 99 by 100ன்னு வரும். இதெல்லாம் அடிச்சிங்கன்னா 2 by 100ன்னு வரும். எல்லாம் அடிபட்டு போயிடும். மீதி இருக்கிறது 2 by 100 தான். 2 by 100ங்கிறது 1 by 50. therefore answer is C. ஓகேங்களா? அடுத்து ஒரு ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் அப்படின்ட்டு. அப்படின்னா 3.4.5 இதோடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எப்பவுமே பிராக்கெட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதை முதல் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் 3.4 அப்படிங்கிறது a டாட் bனா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். அப்போ திஸ் இஸ் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர். இதே மாதிரி ப்ராப்ளம் பார்த்த மாதிரி இருக்கு. இப்போ இது என்னது? 9, 16, 25, இப்போ 5 வரும். 5.5. ஸோ 5.5 அப்படிங்கிறது வந்து என்ன? நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட் பண்றாங்க, அதில் வரக்கூடியது. ஸோ 25 plus 25, அப்போ ரூட் 50. ரூட் 50னா ரூட் 2 into 25. அப்போ ஆன்சர் என்னன்னா 5 root 2. 5 root 2 or 2 root 5? 5 root 2. ஸோ ஆன்சர் பியா சியா? பி. ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம். ரூட் 3,
ரூட் 3 இதே போயிட்டே இருக்கு. இது எனக்கு தெரியும், அது எக்ஸ்ன்னு வச்சுக்க போறேன். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போறேன். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணனா இந்த பக்கம் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆயிடும். இங்க பாருங்க ஒரு ரூட் மட்டும் போயிடும். ஒரு ரூட் மட்டும் போயிட்டு எப்படி நிற்கும் அப்படின்னா 3 இன்டூ ரூட் ஆஃப் 3 3 3 இப்படியே போயிட்டே இருக்கு. நான் சொல்லியிருக்கேன் இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்ஃபைனைட். அப்போ இது என்ன? இதுதான் அந்த எக்ஸ். therefore 3x is equal to x squared. எக்ஸுங்கிறது 0 கிடையாது, அதனால நான் அடிக்கலாம். therefore அடிச்சேன் அப்படின்னா therefore x is equal to 3. இது ஒண்ணு இல்லைங்க, இந்த மாதிரி எது கேட்டாலும் சரி ரூட்டுக்குள்ள இன்ஃபைனைட்டா இருக்கும். இந்த மாதிரி 6ன்னு வந்தா 6, 5ன்னு வந்தா 5, இது 3 3 3 3ன்னு வந்தா 3. ரூட்டுக்குள்ள 6 6 6ன்னு வந்ததுனாலும் சரி 7 7 7 வந்ததுனால என்ன நம்பர் வருதோ அதுதான் அதோடைய மதிப்பு. therefore ஆன்சர் வந்து 3. நார்மலா 6 6 6 6 6ன்னு கேட்பாங்க, அப்படின்னா 6. அடுத்து கண்டுபிடிங்க. what is 1 plus 2 by 3? 1 plus 2 by 3 கண்டுபிடிக்கணும். 1 plus 2 by 3 என்னது? 3 plus 2 5 by 3. 5 by 3 இங்க வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா 3 by 5 ஆயிடும். அப்போ what is 1 plus 3 by 5? 5 plus 3 by 5 8 by 5. 8 by 5 என்ன ஆயிடும்? 5 by 8 ஆயிடும். அப்புறம் what is 1 plus 5 by 8? 13 13 by 8. அப்போ 8 by 13 ஆயிடும். 8 by 13 ஆயிடுமா? இப்போ what is 1 plus 8 by 13? 13 8 21. 21 by 13. 21 by 13 வந்து பாத்தீங்கன்னா 1 plus 13 by 21 ஆகும். அப்போ இது என்னவாகும் அப்படின்னா 21 plus 13 by 21. This is equal to 34 by 21. Therefore answer C. Okay. கொஞ்சம் கால்குலேட் பண்ணணும் கீழே இருந்து அப்படியே. நெக்ஸ்ட் கீழ்கண்ட எண்ணுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. வர்க்கமூலம்னா இந்த எண்ணுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. என்னதுன்னா 289 x power 12 y power 6 நினைக்கிறேன் z power 14. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ரூட் எடுத்துட்டா போதும். therefore is equal to so root 289க்கு வந்து 17, x power 12க்கு வந்து பாத்தீங்கன்னா ரூட் எடுத்தா x power 6 ஆகும், பாதி ஆகும். y power 6க்கு y power 3 ஆகும். z power 14 அதுக்கு எடுத்தீங்கன்னா z power 7 ஆகும். so this is answer option A. very good. சிம்பிளான ப்ராப்ளம். பட் அவசரத்துல நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. 17 மட்டும் கண்டுபிடிச்சாலே போற மாதிரி தான் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க பாருங்க. எவ்வளவு சிம்பிளா கேட்டிருக்காங்க. 289க்கு மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும், மத்த நீங்க பார்க்கவே தேவையில்லை. அப்படி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் ஆர் நாட் டூ க்ளோஸ் இன் பிசி எக்ஸாம்ஸ். அது குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும். சில கொஸ்டின்ஸுக்கு ஆப்ஷன்ஸ் டூ க்ளோஸா இருக்கும். சிம்பிளிஃபை இது எப்படி இருக்குன்னா a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்டுங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. கீழே எப்படி இருக்கு அப்படின்னா a மைனஸ் பிங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. ஏன்னா ரெண்டுக்கு வித்தியாசம் எடுத்தீங்கன்னா அப்போ வாட் இஸ் நமக்கு தெரியும். இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்ங்கிறது என்னது? அது உடனே a பிளஸ் b எழுதிடலாம். எக்ஸ்பிளைன் பண்றேன். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்ங்கிறது என்னதுன்னா a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b பை ஒரு a மைனஸ் b இருக்கு. அப்ப அடிபட்டு போய் ஆன்சர் என்ன வரும்னா a பிளஸ் b ஆயிடும். ஸோ அப்ப இங்க a பிளஸ் b தான் ஆன்சர். அப்ப இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டினீங்கன்னா என்னவோ அது ஆன்சர். அது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்? ஸோ ஆன்சர் இஸ் 1. ஸோ therefore this is option B, answer 1. ஸோ அடுத்த டெஸ்ட் வந்து 50 questions in LCM and HCF. அதனால அந்த LCM HCF அதோட வீடியோஸ், கிளாஸ் வீடியோஸ் ஆப்ல இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்துருங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க, அப்பதான் புரியும். ஏன்னா LCM HCF எல்லாம் டைப் 1 இருக்கு, டைப் 2 இருக்கு, டைப் 3 இருக்கு. டைப் 1 டைப் 2 இருக்கும். LCF-ல 2 டைப் இருக்கு, HCF-ல 2 டைப் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கோப்ரைம் கான்செப்ட், அதுக்கப்புறம் LCF-ஓட அப்ளிகேஷன்ஸ், HCF-ஓட அப்ளிகேஷன்ஸ், அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. அடுத்து நம்ம LCM and HCF அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ். ஸோ அதுல இருக்கக்கூடிய எல்லா கிளாஸஸும் பார்த்துட்டு வந்து அட்டன் பண்ணும். ஹிஸ்டரி கிளாஸஸ் எல்லாமே அந்த வீடியோஸ்ல இருக்கும். இல்லாத எல்லாமே இப்போ டெக்ஸ்ட் புக்ஸ் வைஸாகவும் கிளாஸஸ் போகும். அது எல்லாமே போகும். அதுலயே நீங்க எல்லாமே சிலபஸ் எல்லாமே கவர் ஆயிடும். ஆப்ல போங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆப்ல போயிட்டு மேல பாருங்க, மேல ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. மேல ஸ்க்ரோல் பண்ணும்போது வீடியோஸ் அப்படின்னு வரும். மேல டாப்ல வந்து ரைட் டு லெஃப்ட் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா வீடியோஸ் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா எல்லா வீடியோஸும். நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ் வைஸ் பார்க்க போறோம். அந்த டெக்ஸ்ட் புக்ஸ் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்ஸ் பிளஸ் எக்ஸ்ட்ரா மேட்டர்ஸ், அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வில் ஸ்டார்ட் வித் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். சயின்ஸ்லயே முக்கியமா பிசிக்ஸ். ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் பிசிக்ஸ். ஏன்னா கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே டீட்டெயில்டா கவர் ஆயிருக்கு நம்ம. சரிங்களா? ஸோ அது இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறது வந்து பிசிக்ஸ் பார்க்க போறோம். தேங்க்யூ.